ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். பெரிய வெள்ளி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் மானிட அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தி பரலோக வாழ்வை அடைந்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தன் ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்த நாள். சிலுவையில் அவர் பேசிய 7 வார்த்தைகளை நம்முடைய சகோதரிகள் மூலமாய் கேட்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இப்போ ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே சாமி, உம்மை பற்றி தியானிக்க நீர் கூறிய வார்த்தைகளில் முதலாம் வார்த்தையை நாங்கள் சிறிது நேரம் தியானிக்க நீர் எங்களுக்கு ஆண்டவரை பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சாமி, இந்த வார்த்தைகள் மூலமாக என் தேவன் எங்களோடு பேசி எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஆண்டவரை திருத்திக் கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மன்னிப்பு. நான் எடுக்கக்கூடிய இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தை, மன்னிப்பு. இந்த லென்த்து காலங்களில் இயேசுவின் பாடு மரணம் பற்றி நம்ம நிறையா தியானிச்சுட்டு தான் வந்திருப்போம். குறிப்பாக இந்த குட் ஃப்ரைடே நாள் அன்னைக்கு ஏசப்பாக்குரிய 7 வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறது வழக்கமான ஒன்றா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதை அந்த நாட்களில் நம்ம ரொம்ப மற்ற நாட்களை விட அந்த நாட்களில் நம்ம குறிப்பாக நிறையா கேட்கறதும் உண்டு. அப்படி அவர் சிலுவையில் கூறிய முதலாம் வார்த்தையை பற்றி நம்ம இப்போ உங்களோட கொஞ்ச நேரம் தியானித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் அப்படிங்கிற வசனத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கும்போது நம்ம செய்கிற பாவத்திற்கு குற்றத்திற்கு மன்னியும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம பிதாவுக்கிட்ட வேண்டிக்கிறார். இவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இவர்கள் அப்படிங்கிறதுல அந்த இவர்கள்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பரியாசம் பண்ணினவர்களையும் அடித்தவர்களையும் ஏசப்பா மன்னிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் 65ஆம் வசனத்தில் அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா, இப்போ சாதாரணமாக ஒரு மனிதனை நம்ம கனவீனப்படுத்துறது அப்படின்னாலே முகத்தில் அறையிறது அப்படிங்கிறது அந்த மனிதனை நம்ம அவமானப்படுத்தி ஈனப்படுத்துகிற ஒரு செயல். அப்படிப்பட்ட சூழலில் நம்ம யாரையும் நம்ம மன்னிக்க மாட்டோம். அவர்கள் மேலே இன்னமும் நம்ம என்ன செய்வோம்னா கோபத்துலேயும் ஒரு இதுலேயும் வைராக்கியத்தை தான் வளர்த்துக்குவோமே தவிர மன்னிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே வரவே வராது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களை மன்னியும் என்று கூறினார் ஏசப்பா. அதே லூக்கா 22ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, தூசண வார்த்தைகளை சொன்னார்கள் அப்படின்னு இருக்கு. அவர் அநேக தரம் நிறையா தடவை சொல்லியிருக்காரு, நான் பிதாக்கிட்ட இருந்து வந்தேன் அப்படின்னு. ஆனால் இந்த ஜனங்கள் அவரை மேசியா வருவார்னு தான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவரை அவர்களை மீட்க வந்த இரட்சகர்னு அந்த யூத ஜனங்கள் அவரை நம்பவே இல்லை. அநேக அற்புதங்களை செய்தார். இவர் கூறிய எல்லாவற்றையும் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவரை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விசுவாசிக்க மாட்டேங்கிறார்கள். இவர்கள் யார் என்று பார்க்கும்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டே நின்றார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ அவரை குற்றஞ்சாட்டுறதுலேயே தான் அவர்கள் முதல் நோக்கமாக நின்றுக்கிட்டே இருக்காங்களே தவிர அவரை கொஞ்சம் கூட ஆண்டவரை விட்டு கொடுக்கணும், இவரை இவர் ஒரு குற்றம் செய்யலை அப்படிங்கிற நினப்பு அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வரவே இல்லை. அநேக குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க, தூசித்தாங்க, பரியாசம் பண்ணினார்கள், முகத்தில் அறைந்தார்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கு.
லூக்கா 23 25 கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த இடத்துல பிலாத்துவை சுட்டி காட்ட விரும்புகிறாங்க. பிலாத்து என்ன செய்கிறான்? நீதிக்கு நீதி வழங்கி அநீதி வழங்கிய அவனுக்காகவும் ஜெபிக்கிறார் ஏசப்பா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. லூக்கா 22 33 கபலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். இவர்கள் என்பது சிலுவையில் அறைந்தவர்களையும் குறிக்கிறது. இப்போ உலக வழக்கத்தின்படி தூசித்தவர்களுக்கும் பரியாசம் பண்ணினவர்களுக்கும் முகத்தில் அறைந்தவர்களுக்கும் சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் தண்டனை உண்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக உண்டு. வேதத்தின்படியும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. இங்கே ஏசப்பாக்கு எப்படிப்பட்ட தண்டனை, இயேசுவுக்கு இவர்கள் எப்படிப்பட்ட தண்டனை வரும் அப்படின்னு தெரியும். ஏசப்பாக்கு இவர்களுக்கு என்ன தண்டனை பிதாவானவர் கொடுப்பாரு, இவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஏசப்பாக்கு தெரியும். அதனால தான் அவர் அந்த கோர சிலுவையிலே தொங்குனபடியாகவும் ஏசப்பா இவர்களுக்கு மன்னியும் ஜெபிக்கிறார். நீதிமொழிகள் 19 29 நம்ம பார்க்கும்போது, பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வேதத்தின்படியே பரியாசக்காரருக்கு தண்டனை ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அதே போல் தூசிக்கிறவர்கள், ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தூசித்தால் தண்டனை இருக்குது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தூசித்தால், இப்போ நம்ம நடைமுறையிலேயே இன்னொரு மனுஷன் தூசித்தால் நம்ம என்ன செய்கிறோம்? உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? மான வழக்கு நஷ்டப்படுவாங்க அப்படின்னு நிறையா கேஸ் நடக்குது. அரசியல் இதில் நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம கண்ணால் பார்க்கவும் செஞ்சுருக்கோம். இது பழைய ஏற்பாடு காலத்தின்படி பார்க்கும்போது லேவியராகமம் 24 அதிகாரம் 13 14 வசனத்தெல்லாம் நம்ம வாசிக்கும்போது, அங்கே ஒரு மனுஷன் கர்த்தரை தூசிக்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 2 வசனத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது, அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோட கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூசித்தான். அவனை மோசேயின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித், அவள் தான் கோத்திரத்து திம்ரியின் குமாரத்தி. அப்போ இவன் முழுசாக இஸ்ரவேல் ஜனத்தான்னு சொல்ல முடியாது. பாதி எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது அந்த ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த இந்த ஆள் தேவனை தூசிக்கிறாப்புல. அப்போ தூசிக்கும் போது ஜனங்கள் எல்லாருமே அவனை மோசேயின் இடத்துல கொண்டு வரும்போது, அங்கே 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை லேவியராகமம் 24 அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம். கர்த்தரை தூசித்தான் அப்படின்னோம்னா நம்மளுக்கு தண்டனை கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. தேவன் இரக்கமுள்ள தேவன்தான். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடவே மாட்டார். பரியாசம் பண்ணினா தண்டனை உண்டு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான் அப்படின்னு தூசிக்கிறவன் அவனை இல்லாமல் போக பண்ணுறக்கூடிய தேவன் அவர் தான். இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் ஆகாப்புங்கிற ராஜா நாபோத்தோட திராட்சை தோட்டத்தை வஞ்சிக்கிறான். அப்படி வஞ்சிக்கும் போது தேவன் தீர்க்கதரிசி மூலமாக அவனை என்ன செய்கிறாருன்னா, அவனுடைய சந்ததியவே தேவன் சபிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய தேவன் இந்த ஜனங்களை மன்னிக்கணும் அப்படின்னு ஏசப்பா பிதாக்கிட்ட என்ன செய்கிறாருன்னா வேண்டிக்கிறாரு.
அப்படிப்பட்ட தேவனை நம்ம வழிபடுறோம். இந்த மனசு நம்ம யாருக்குமே வராது. இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க ஒரு நோக்கம் உண்டு. நமக்கு அப்படிப்பட்ட இருதயம் வேணும், நமது ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக மாற வேண்டும். பொதுவாக நமக்கு ஒரு இருதயம் வேண்டும். எப்படின்னா, நம்ம மற்றவங்கள மன்னிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே இப்போதைக்கு யாருக்கிட்டேயுமே இல்லை. நம்ம என்ன நினைப்போம், நம்மளை திட்டினவங்க, நம்மளை தூசித்தவங்க அப்படியே என்ன செய்யணும், அவங்களும் ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம் நினைப்போம். நம்மளை பரியாசம் பண்ணாங்கள்ல, அதனால் அவங்க ஒரு நாள் அறுப்பாங்க, இன்றைக்கி விதைச்சான்ல நாளைக்கு ஒரு நாள் அறுப்பான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே அவங்கள பற்றியே நினச்சி அவங்கள என்ன செய்வோம்னா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி எண்ணத்தை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை தியானிக்கிற நாம் செய்ய வேண்டியது, பிதாவே என்னை தூசித்தவர்கள் உண்டு, அவர்களை மன்னியும், தண்டியாதிரும் என்று நம்ம அவர்கள் மனதார கூறணும். பிதாவே என்னை குற்றம் சாட்டினவர்கள் உண்டு, அவர்கள் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள், அதற்குரிய தண்டனை கொடாமல் இரும் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் ஜெபித்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது இருக்கவே இருக்காது. நம்ம இருதயமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயமாக மாறணும். ஆண்டவர் நமக்கு சிலுவையில் கற்றுக் கொடுத்தது அதுதான். அதான் ஆண்டவர் முதல் வார்த்தையாகவே அதை வச்சுருக்காரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதை கேட்கிற தியானிக்கிற நாம் ஒவ்வொருவரும் பதிய வேண்டிய ஒன்று, பிதாவே என்னை பரியாசம் பண்ணினவங்களாம் உண்டு, பிதாவே என்னை தூசித்தவர்கள் உண்டு, அவர்களை மன்னியும், தண்டியாதிரும் என்று நாம் இப்படி நம்ம மனதார கூறி ஆண்டவரிடம் அவர்களுக்காக நம்ம மனஸ்தாபப்படணும். அவர்களுக்கு தண்டனை வழங்காதிரும் என்று நம்ம என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா அப்படின்னு நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா சொன்னதில்லை. பிதாவே, இந்த முதல் வார்த்தையை தியானிக்கிற நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி பார்த்தோம்னா, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படிங்கிற வசனத்தை பார்க்குறோம். இந்த வார்த்தை நமக்கு குற்றம் செய்தவர்கள், குற்றம் சாட்டினவர்கள், நாம் எழும்பக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நம்மளை தாழ்த்தி பேசினவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுகிறார், அவர்களை மன்னிப்பாயாக என்று. இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள், நிந்தித்தவர்கள், தூசித்தவர்கள் அவரிடம் மனஸ்தாபப்படவில்லை. ஆனாலும் நம் தேவன் அவர்களை மன்னித்தார். நம்மிடம் தங்கள் பாவங்களை எண்ணி மனஸ்தாபம் கொள்கிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் தங்கள் தப்பிதங்களை குறித்து சிறிதளவு கூட மனஸ்தாபப்படாமல் வீராப்புடன் செயல்பட்டாலும் நாம் அவர்களை மன்னிக்க நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம பலன் தாங்க சாமி, அவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க சாமின்னு கேட்டு நம்ம அவர்களை மன்னிக்கிறதுக்கு தயை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க சாமி அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தியானிக்கும் போது அந்த மன்னிப்புங்கிற வசனத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெற முடியும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில், பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி நம்மளுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க தேவன் தாமே நம்மளுக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.